வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தேர்தலில் போட்டியிடும் 125 காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. 3 கோடி இளைஞர்களுக்கு முதல் கட்ட தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். தேர்தலில் 20% மக்கள் மட்டுமே பாஜகவை ஆதரிப்பார்கள். சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறினார் PV சிந்து. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உத்தரப்பிரதேச தேர்தலில் போட்டியிடும் 125 காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை முதல் கட்டமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 125 வேட்பாளர்களின் பட்டியலை முதல் கட்டமாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதில் உன்னாவில் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியின் தாய்க்கு தேர்தல் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கி மார்ச் 7 வரை 7 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதனால் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தேர்தலில் மும்முரம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் காங்கிரஸ் முதற்கட்டமாக 125 வேட்பாளர்கள் பட்டியலை நேற்று அறிவித்தது. இதில் 50 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் உன்னாவில் பலாத்காரத்திற்கு ஆளான சிறுமியின் தாய்க்கும் தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் டிக்கெட் வழங்கியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நிருபர்களிடம் கூறியதாவது: 40% காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெண்கள், 40% வேட்பாளர்கள் இளைஞர்கள். இவர்களை ஆட்சி அதிகாரத்தின் ஒரு பகுதியாக கொண்டுவர காங்கிரஸ் விரும்புகிறது என்று தெரிவித்தார். இதுவரை நாட்டில் உள்ள 3 கோடி இளைஞர்களுக்கு முதல் கட்ட தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 15 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் கடந்த 3ஆம் தேதி துவங்கப்பட்டது. இதுவரையிலும் சுகாதாரம் முன்கள பணியாளர்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட இணை நோயுடையோர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 76 லட்சம் தடுப்பூசி டோஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மொத்த தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 154.61 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தனது ட்விட்டரில் இதுவரை நாட்டில் 3 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு முதல் கட்ட கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் தகுதியுடைய இளைஞர்கள் விரைந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சுவாமி பிரசாத் மௌரியா மற்றும் முக்கிய தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சிக்கு வந்த பிறகு பாஜக இந்த 20% கூட இழக்கும் என அகிலேஷ் யாதவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் கட்சியான பாஜகவில் இருந்து அதிருப்தி தலைவர்கள் அடுத்தடுத்து விலகுவது அக்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சுவாமி பிரசாத் மௌரியா மற்றும் அவரை தொடர்ந்து மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்தனர். பின்னர் அகிலேஷ் யாதவ் பேசுகையில், உத்தரப்பிரதேச தேர்தலில் 20% மக்கள் மட்டுமே பாஜகவை ஆதரிப்பார்கள், மீதமுள்ள 80% பேர் சமாஜ்வாடி கட்சியை ஆதரிப்பார்கள் என்றும் 403 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேச சட்டசபையில் பாஜக 4/3 பங்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என பாஜக கூறுகிறது. 3 அல்லது 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பதே அதன் அர்த்தம் என அகிலேஷ் யாதவ் பேசினார். இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆஷ்மிதா சாலிஹாவை வீழ்த்தி PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். டெல்லியில் KT ஜாதவ் இண்டோர் ஹாலில் 2022க்கான இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் ஒற்றையர் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் ஆஷ்மிதா சாலிஹா மற்றும் PV சிந்து ஆகியோர் விளையாடினர். 36 நிமிடங்கள் நடந்த இந்த போட்டியில் ஆஷ்மிதா சாலிஹாவை 21-7, 21-18 என்ற கணக்கில் வீழ்த்தி முன்னாள் உலக சாம்பியனான முதல்நிலை வீராங்கனையான PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் அருகே திருப்புலானியில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 44வது திவ்ய தேசமாக திகழ்ந்து வரும் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த
ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்யாண ஜெகநாதர், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளி சொர்க்கவாசல் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். புதுச்சேரியில் காவலர் பயிற்சி பள்ளியில் மாடியிலிருந்து காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது காவலர் பயிற்சி பள்ளியில் ஆள் சேர்ப்பு பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் மகேஷ். 36 வயதான இவர் மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இதற்கு முன்பு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் காலியாக உள்ள காவலர்களுக்கான பணியிடங்களை நிரப்பும் பணி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதனால் காவலர் மகேஷ் சமீப காலமாக மிகவும் மன உளைச்சலாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலர் பயிற்சி பள்ளிக்கு பணிக்கு வந்த மகேஷ் 2வது மாடிக்கு சென்று அங்கிருந்து கீழே குதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனை கண்ட மற்ற காவலர்கள் அவரது உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் காவலர் மகேஷ் தற்கொலை செய்ததற்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செம்பனார் கோயில் சாலையோரம் வசித்த குடும்பங்களுக்கு கரும்பு, அரிசி, வெல்லம் ஆகியவற்றை செம்பனார் கோவில் காவல்துறையினர் சொந்த செலவில் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் காவல்துறை சார்பில் வீடுகள் இன்றி சாலையோரம் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டன. செம்பனார் கோவில் காவல் நிலையம் எதிரே சாலையோரம் வீடுகள் இன்றி 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ரேஷன் அட்டை உள்ளிட்ட எந்த ஆவணங்களும் இல்லை என்பதால் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கவில்லை. இந்நிலையில் அந்த குடும்பங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து பொங்கல் வைப்பதற்கு தேவையான அரிசி, வெல்லம், கரும்பு ஆகிய பொருட்களை காவல் ஆய்வாளர் செல்வி தலைமையில் செம்பனார் கோவில் காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் தங்கள் சொந்த செலவில் வழங்கினர். மேலும் கடந்த தீபாவளி அன்று இனிப்பு மற்றும் பட்டாசுகளை இவர்களுக்கு காவல்துறையினர் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினரின் மனிதநேயம் மக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் அருகே பூட்டியிருந்த வீடுகளின் பூட்டை உடைத்து 45 பவுன் நகை மற்றும் 60,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரத்தை அடுத்துள்ள மேலக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சினி முகமது, அகமது அலி ஆகியோர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் பூட்டியிருந்த சீனி முகமது வீட்டின் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் பணத்தை திருடியதோடு அருகில் இருந்த மற்றொரு வீடான அகமது அலி வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கேணிக்கரை காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்தனர். பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் உத்தரவின் பேரில் கொள்ளையர்களை பிடிக்க குற்றப்பிரிவு SI ராமச்சந்திரன், நவநீத கிருஷ்ணன் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதையடுத்து CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்களான முத்தையா, மணிகண்டன், ரங்கநாதன் ஆகியோர் முதல் கட்டமாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம்.
உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸ்ரீராமர் கோவிலில் நடைபெற்ற தைப்பொங்கல் மற்றும் வைகுண்ட ஏகாதசி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்மனூரில் உள்ள ஸ்ரீராமர் கோவில் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு விரத வழிபாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மூலவர் ராமர் மற்றும் சீதை ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக ஸ்ரீராமருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் மங்கள ஆரத்தி ஆகியவை எடுக்கப்பட்டது. இதில் பெருந்திரளாக கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக கும்மனூர் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் தை திருநாளை முன்னிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி புதுப்பானை புது அரிசியில் பொங்கலிட்டு ஊர் வழக்கப்படி அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளி ஊராட்சியில் 12 லட்சம் மதிப்பீட்டில் 4 உயர கோபுர மின் விளக்கை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கோடுவேளி ஊராட்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பழங்குடியின மக்களுக்கு புடவை, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் கலந்து கொண்டு ஊராட்சியில் 12 லட்சம் மதிப்பீட்டில் 4 உயர் கோபுர மின்விளக்கை மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 100 கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டி, சட்டையை அமைச்சர் வழங்கினார். இதில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, எல்லாபுரம் திமுக செயலாளர் முரளி, அவைத்தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க. ஒண்ணு போ. பத்திரிகை வரும் போ. பத்திரிகை வரும் போனா. இங்க பாருங்க. திருவள்ளூர் மாதர் பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோகன்பாபு ஏற்பாட்டில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் மாதர்பாக்கம் கிராமத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாதர்பாக்கம் கடை வீதிகளில் உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினர். இதில் திருவள்ளூர் கிழக்கு திமுக மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரைட். கோவை மாவட்டத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதி பல்சமய நல்லுறவு இயக்கத்தார் திமுகவினருடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் இந்து கோவில் சாமியார், முஸ்லிம் ஹாஜி, தேவாலய ஃபாதர் உள்ளிட்ட அனைத்து மத பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் அப்போது தமிழகம் திராவிடத்தை தாங்கி சமத்துவத்தை நிலைநாட்டும் நோக்கத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவித்தும் சாதி, மதம், மொழி கடந்து சமத்துவத்தை நிலைநாட்டவும் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடியதாக இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் மகிழ்வுடன் தெரிவித்தனர்.
மாற்றுத்திறனாளிகளிடம் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த பாமக பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி நாசரேத் பிரகாசபுரம் 2வது தெருவைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் மனைவி விநாயகி. மாற்றுத்திறனாளியான இவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக சாத்தான்குளம் அழகம்மன் காலனி தெருவைச் சேர்ந்த ஜெயபால் மகன் அழகுதுரை 95,000 ரூபாய் வாங்கியுள்ளார். அதேபோல் விநாயகி நண்பர் லட்சுமணன் என்பவரிடம் 1,30,000 ரூபாய் வாங்கியுள்ளார். மேலும் வேலை வாங்கி தருவதாக சில நாட்களாக ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் ஏமாற்றமடைந்த இருவரும் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். அவர் 100 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் பணம் தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் அழகுதுரை வீட்டிற்கு வந்து பணத்தை கேட்டுள்ளனர். அப்போது அழகுதுரை அவர்களை அவதூறாக பேசி பணத்தை தர முடியாது என மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து விநாயகி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் அழகுதுரை மீது 3 சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தி அழகுதுரையை கைது செய்தார். மேலும் அழகுதுரை பாட்டாளி மக்கள் கட்சி சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர பாலாஜி குறித்த சரியான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததே தோல்வி என அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகரிடம் அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி புகார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரை தரக்குறைவாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பதாகவும் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த ஆட்சியில் காவல்துறை அவர்கள் பக்கம் இருந்ததால் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புகாரை பெற்றுக்கொண்ட ஐஜி காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலும் புகாரை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். சார் பேசுங்க சார். ஓகே சார். ஓகே. போன் கொஞ்சம் கீழே இருக்கு. சார் சொல்லுங்க. குட் ஈவினிங், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பற்றி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது என்ன புகார்னு கேட்டிங்கன்னா, இதே தொண்டாமுத்தூரில் அவர்களது ஆட்சி இருந்த பொழுது, அப்பொழுது அவர் அமைச்சராக இருந்த பொழுது அந்த வார்த்தைகளை, அந்த ஃபில்த்தி லாங்குவேஜை நான் திருப்பி சொல்லவே முடியாது. நீ ஒரு சின்ன ரோடு, நான் வந்துட்டேன், அண்ணன் வேலுமணி நினச்சா நீ திரும்பி போகவே முடியாதுடா அப்படின்னு அவர் பேசுனது, மறைந்த கலைஞர் அவர்களை திருடரையில் ஏறி வந்தார்னு சொன்னது, அதுக்கு பின்னாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை. அந்த வார்த்தைகளை எல்லாம் கொச்சப்படுத்தி அதை யூஸ் பண்ணி நீங்கள் தொண்டாமுத்தூரில் ராஜேந்திர பாலாஜி பேசின வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு சமயத்தில் அவர் கமலஹாசனை நாக்கு அறுத்துருவேன்னு சொன்னார், அமைச்சராக இருந்தே சொன்னார். இங்கே வந்து இந்து முஸ்லீமை பற்றி தப்பாக தூண்டி விடுறாங்க, இங்கே முஸ்லீம் போட்டு தள்ளிடுவாங்க ஸ்டாலினை அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இட்ஸ் நாட் எ ஆர்டினரி இஷ்யூ. இது அவங்க ஆட்சியில் இருந்ததால், ஏடிஎம்கே இருந்ததால் அப்போ எடுக்க முடியல. பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஃபில்த்தி லாங்குவேஜ், இது மாதிரிலாம் தேர்தல் நேரத்தில் ஆகட்டும், அப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் நேரம், அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பேசக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ரொம்ப கேவலம். கோவை ஜல்லிக்கட்டு போட்டியை ஊடகங்கள் வாயிலாக நேரலையில் கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமைக்கப்பட்ட மைதானத்தில் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 21ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உள்ளதாகவும் அரசின் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை 500 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சியர், போட்டியில் பார்வையாளர்கள் பங்கேற்க அனுமதி இல்லை எனவும் பொதுமக்கள் ஊடகங்கள் வாயிலாக நேரலையில் போட்டியை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். சேவல்கட்டு, ரேக்லா போன்ற மற்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு அரசாணையில் எந்தவித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். லிமிட் பண்ணுறோம். அரசாணையில் வந்து அதிகபட்சம் தான் சொல்லியிருக்கேன்.
இப்போ இருக்கிற சூழ்நிலை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து அதுலேயும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறோம். அனைத்து கட்சியினருமே ஃப்ளெக்ஸ் பேனர் கொடிகள் இங்கே கட்டுறதுக்கு ஏதாவது அனுமதி வழங்கி இருக்குங்களா? இல்லை, இதில் வந்து அந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்குறதில்ல. இப்போ நான் வந்து குறிப்பாக எடுத்து சொன்னது அரசாணை நிலை 27 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் என்னென்ன நெறிமுறைகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கொடுத்துருக்கோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். மற்ற அதில் வந்து எந்தெந்த இடத்துல பேனர் கட்டலாம்னு உள்ளதை பற்றி எடுத்து சொல்லலை. இல்லை, கட்சிகளுக்கு அனுமதி இருக்குங்களா? கொடி பேனர்கள் வைக்கிறதுக்கு கட்சியினருக்கு அனுமதி இருக்கா? இல்லை, எந்த பேனர் ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி பண்ணலாம். அப்போ சார் அனுமதி கொடுத்துருக்கீங்க? அனுமதி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லலை. ஆமாம் சார், அதே போல் இப்போ இந்த பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கக்கூடிய ரேக்லா பந்தயம், அதே மாதிரி சேவற்கட்டு, இந்த மாதிரி மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் ஜல்லிக்கட்டு போட்டியை பற்றி தான் விரிவாக எடுத்து சொல்லி நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. பிற போட்டிகளை பற்றி தற்பொழுது இந்த நெறிமுறைகள் வழங்கவில்லை. இந்த கால்நடைகளுக்கு எந்த மாதிரியான பரிசோதனை இந்த கால்நடைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதா, அது வந்து இந்த போட்டிக்கு தகுதியான இருக்கிறதான்னு உள்ளதுக்கு ஒரு குழுவை அமைத்து 5 குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் வந்து டாப் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஏதாவது ஸ்டீராய்டு ஒரு மற்ற மாத்திரைகள் எடுத்திருக்கான்னு பார்ப்பாங்க. அதோட உடல் வெப்பநிலை மற்றும் உடல்நிலை பற்றி பரிசோதனைகள் செய்வாங்க. சார், அதே போல சார் இப்போ கொரோனா வந்து தினசரி வந்து 1000 கடந்துருது கோயம்புத்தூரில். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரே வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா வழங்கியுள்ள கட்டுப்பாடுகள் லாக்டவுன். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தேர்தலில் போட்டியிடும் 125 காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. 3 கோடி இளைஞர்களுக்கு முதல் கட்ட தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். தேர்தலில் 20% மக்கள் மட்டுமே பாஜகவை ஆதரிப்பார்கள். சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறினார் PV சிந்து. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.